அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும், சில பேருக்கு மன கஷ்டம் இருக்கும். முன்னெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு கவலையோடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தால் இன்னொரு பிரச்சனை ரெடியாக எனக்காக காத்துக்கிட்டு இருக்குது. முன்ன மாதிரி உறவுகளில் கூட ஒரு சீரான நிலை இல்லை. நான் சொல்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு என் மேலே பழி போடுறாங்க. மேலும் ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது, நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கும்போது அவசியமாக இந்த ஒரு மெத்தடை இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக குடும்ப தலைவிகள், அதாவது இந்த பெண் இருக்காங்க பாருங்கள், அவங்க வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த குடும்பமே வளமை பெறும், செழிப்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனைத்து பெண்களும் இதை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னே சொல்கிறேன். நிச்சயமாக இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பெண்கள் முன்னெல்லாம் நல்லா ஆடி ஓடி வேலை செய்வாங்க, எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது, அதே போல் ஏதாவது சமையல்னாலும் விதவிதமாக செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ சும்மா வீடு பெருக்கி சுத்தம் பண்ணுறது, அதே போல் ஏதாவது ஒரு சமையல் பண்ணுறதுனாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாகிடுது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேலும் பார்த்திங்கன்னா உடம்பு வலி, அடித்து போட்ட மாதிரி வலிக்கிறது, எப்போ பார்த்தாலும் கவலை தோஞ்ச முகத்தோடு இருக்கிறது, தேவையே இல்லாமல் அழுக வருது. இது எல்லாமே உங்களுக்கு நீங்கணுன்னா இதை நீங்கள் அவசியம் செய்யுங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். சரி, என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு அமாவாசை நாளாக இருக்குது இல்லையா? இந்த நாளில் இப்போது அட்சய திருதியில் நகை வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் காசு இருக்காது. ஆனால் அட்சய திருதிக்குன்னு ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு காசு நகை வாங்கக்கூடிய யோகம் கொடுப்பதற்கான கல்லுப்பு பரிகாரம் நேற்று வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடு செஞ்சு காட்டியிருப்பேன். அதை நீங்கள் இந்த நாளில் செய்யுங்க. அதே போல் இன்று நமக்கு மாலை 4:47 6:47 வரைக்கும் காரிய சித்தி நேரம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் கையில் ஒன்று எழுதுனீங்கன்னாவே போதும், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிவிடுங்க. அதே போல் கடுகிடப்பால் இன்றைக்கி ஒரு பொருளை நீங்கள் மறைச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிங்கன்னா நீங்கள் போதும்னு சொன்னாலும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே முக்கியமான பதிவு. பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கூடவே வீட்டில் 5:47 ஏற்ற வேண்டிய முன்னோர் தீபம் குறித்தும் போட்டிருக்கிறேன். ரொம்ப எளிமையான முறையில் ஏற்றிடலாம். இதன் மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலைங்கிறது நீங்கும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய அமாவாசை நாளாக இருக்குது. பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை நாளில் கண் திருஷ்டி எடுத்துக்கிறது நம்மளுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்துக்கிறதும் சிறப்பு. அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஃபாலோ பண்ண முடியலைனாலும் மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாளில் எடுத்துக்கிறது சிறப்பு. எப்போதுமே அமாவாசை நாளில் கண் திருஷ்டி பரிகாரம் நம்ம சேனலில் ரெகுலராக நான் போடுவேன். அதுவும் கல்லுப்பு வச்சு செய்ய சொல்லுவேன். இன்றைக்கி நமக்கு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த அமாவாசை வந்திருக்கிறதுனால நம்ம கல்லுப்பு பயன்படுத்தி அதை நம்ம தூக்கி போடுறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு விருப்பம் இருக்காது. வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா போய் கல்லுப்பை போய் வெளியில் போடலாமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாரில் ஒரு கேள்வி எழும். மேலும் நானும் அந்த மாதிரி ஒரு மெத்தட் கொஞ்சம் யோசிப்பேன், செய்யலாமா இன்றைக்கி இல்லை வேறு ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா கல்லுப்பு வச்சு செய்ய போகிறது கிடையாது, வரமிளகாய் வச்சு நம்ம செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன், காரசாரமான பொருளை நம்ம பயன்படுத்தி பரிகாரம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் காரமான கஷ்டமான, அதாவது காரம்னா என்ன, கஷ்டப்படுறது கவலைப்படுத்துறது, இதெல்லாம் நீங்குவதற்கான வழி கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்காகத்தான் மிளகு கிராம்பு வரமிளகாய் இதெல்லாம் நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம சிவப்பு மிளகாய் எடுத்துக்கணும். ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. காம்பு இருக்குதோ இல்லையோ பரவாயில்ல, ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு கருப்பு நிறத்தில் மை வர மாதிரி
பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து கருப்பு கலர் தான் வேணும். கருப்பு இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க. இல்லைனா வீட்டில் ஐலைனர் வச்சுருக்கிறீங்க, கருப்பில் நெயில் பாலிஷ் வச்சுருக்கிறீங்கன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது தினமுமே இப்போ கற்பூரம் ஏற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கற்பூரம் காட்டக்கூடிய அந்த ஆர்த்தி தட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக படிவுமெல்லாம் படிஞ்சிருக்கும். அது லைட்டாக சுரண்டுனிங்கன்னா கருப்பாக உங்களுக்கு மை வரும். அதில் நீங்கள் லைட்டாக எண்ணெய் கலந்துட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அந்த மையை பயன்படுத்தி கூட நீங்கள் ஊதுபத்தி குச்சினாலேயோ தீக்குச்சினாலேயோ தொட்டு தொட்டு கூட இந்த நம்பரை வந்து எழுதலாம். ஸோ வந்து கண்டிப்பாக கருப்பு தான் இங்கே வந்துட்டு மஸ்ட்டு. சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ இந்த மிளகாய், இந்த பேனா அல்லது அந்த மை இதை எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க. இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் இன்றோடு தொலையிட்டோன்னு மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச வரமிளகாயில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறை சக்திகளையும் தலைதெறிக்க ஓட வைக்கும்னு சொல்லலாம். சரி, அந்த நம்பரானது ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். 4748132148 47 48 13 21 48. இப்போ இந்த நம்பர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலுமே நான் எப்படி தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி தான் வந்து சொல்லணும். சேர்த்து வந்து சொல்லக்கூடாது. சரி, இந்த நம்பரை நீங்கள் மிளகாயில் வந்துட்டு எழுதிக்கோங்க. இப்போ யாருக்கு நான் மேலே சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு இதை வந்து சுற்றி போடணும். இப்போ குடும்பத்தில் ஒவ்வொருத்தங்களுக்குமே, அதாவது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது எல்லாருமே கூப்பிட்டு நீங்கள் ஹாலில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சுருங்க. நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் இந்த மிளகாய் வச்சுக்கோங்க. நீங்கள் மேற்கு பார்த்த மாதிரி நின்றுட்டு அவங்க தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 3 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 3 முறை, மேலேருந்து கீழே 3 முறை இந்த மாதிரி சுற்றிட்டு அவங்களுடைய முடியை லைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு அவங்கள எந்திரிச்சு போய் கை காலில் உதறிக்க சொல்லுங்கள். முடிஞ்சால் முகம் கூட கழுவிக்கலாம். அடுத்து நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு இடது கையிலே வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே வந்துட்டு இந்த பக்கம் 3 முறை, அந்த பக்கம் 3 முறை, மேலேருந்து கீழே 3 முறை இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு உங்களுடைய ஒரு முடியாவது நீங்கள் பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது நல்லது. அதாவது ஒரு முடியாவது வேரோடு வர்றது அப்படிங்கிறதும் நல்லது. பிடிச்சி இழுதுங்க. அதன் பிறகு இதை வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மண்ணகலில் கற்பூரம் வந்து ஏற்றி வச்சுடுங்க. அந்த கற்பூரம் எரியும் போது இந்த மிளகாயை நீங்கள் ஏதாவது ஒரு பாதுகாப்பான முறையில் இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து இதில் காட்டி எரிச்சிடுங்க. கண்டிப்பாக வந்து இது எரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் வீட்டுக்கு வெளியில் தான் வந்து எரிக்கணும், வீட்டுக்குள்ளே வந்து எரிக்கக்கூடாது. ஸோ வெளியில், பால்கனியில், மொட்டை மாடியில், வாசல்லன்னு எங்கே வேணாலும் வச்சு எரிக்கலாம். இது அப்படியே அந்த கற்பூரத்தில் காட்டி எரிச்சிட்டு நீங்கள் அப்படியே அங்கேயே கை காலெலாம் கழுவிக்கலாம். இல்லை வீட்டுக்குள்ளே வந்து கூட பண்ணிக்கலாம். இல்லைங்க எரிக்கிற அளவுக்கு முடியாது, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால வெளியில் வச்சோம்னா எல்லாம் பார்ப்பாங்க, வித்தியாசமாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சா மேக்ஸிமம் நீங்கள் பால்கனியில் வச்சாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி முடியவே முடியாது அப்படின்னா மட்டும் நீங்கள் கையோடு தூக்கிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது ஒரு பக்கம் போதுற மாதிரி இருக்கிற இடத்துல எங்கேயோ ஓரஞ்சாரமாக நீங்கள் அப்படியே போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. அதன் பிறகு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தான். இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும். நீங்களே வந்து எங்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுவீங்க, முன்னதுக்கு இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது, இப்போ நான் நல்லாவே ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.